श्रीशैलेश दयापात्रं दीपत्यादिगुणार्णवं वन्दे रम्यजामातरं मुनिम् रम्यजामातृयोगीन्द्रपादरेखा मयि सदा तदा यत्रात्मसत्तादिं रामानुजं यं भजे पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरं मारुष्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसा दासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रवञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। ஸ்ரீராமாயணம் யுத்த காண்டம் 55ஆம் சர்க்கம் தொடங்கி பார்க்க வேண்டும். 81ஆம் சர்க்கம் தூம்ராக்ஷன் வந்தான். 52ஆம் சர்க்கத்திலே தூம்ராக்ஷன் வதம். 53ஆம் சர்க்கத்திலே வஜ்ரதம்ஷ்டன் வந்தான். 54ஆம் சர்க்கத்தில் வஜ்ரதம்ஷ்ட வதம் நடந்தது. அடுத்த 55ஆம் சர்க்கத்திலே என்னதுன்னு பார்க்கணும். அடுத்தது யார் வரப்போகிறார்கள்னு பார்க்கலாம். वज्रदंष्टं हतं श्रुत्वा वालिपुत्रेण रावणः बलाध्यक्षमुवाचेदं कृताञ्जलिमवस्थितम्. உடனே வஜ்ரதம்ஷ்டனும் கொல்லப்பட்டான்கிறத அறிந்து கொண்டான் ராவணன். அவன் அடுத்த ஒருவனை பார்த்து ஆணையிடுகிறான், கட்டளை இடுகிறான். சீக்கிரம் நிர்யாந்த் துர்கர்ஷா ராட்சசா பீம விக்ரமாஹ அகம்பனம் புரஸ்கிருத்ய சர்வசாஸ்திரார்த்த கோவிதம். எல்லா சாஸ்திரங்களையும் நன்னா தெரிந்த அகம்பனன் என்கிற அந்த அரக்கனை முன்னிட்டு கொண்டு எல்லா ராட்சசர்களும் போயிட்டு வாங்குவோன்னு மறுபடி அகம்பனனை அனுப்புகிறான். 55ஆம் சர்க்கத்திலே அகம்பனன் ஏஷ சாஸ்தாச்ச கோப்தாச்ச நேதாச்ச யுதி சம்மதஹ பூதி காமஸ்ச மே நித்யம் நித்யம் ச சமரப்பிரியஹா. இவன் நன்னா சிக்ஷிப்பான், நன்னா பாதுகாப்பான். இந்த யுத்தத்திலே எல்லாத்தையும் முடிக்கக்கூடியவன் இவன். அகம்பனனை அழிக்கவே முடியாது யாராலையும். எனக்கு எப்பொழுதும் நல்லதை விரும்பக்கூடியவன் இந்த அகம்பனன். ஏஷ ஜேஷ்யதி காகுஸ்தௌ சுக்ரீவம் ச மகாபலம் வானரான் சாபரான் கோரான் அனிஷ்யதி ச பரன் அனிஷ்யதி பரந்தபஹா. இப்ப இந்த அகம்பனன் கண்டிப்பாக ராமலட்சுமணர்களை ஜெயிப்பான் அப்படின்னு நம்பிக்கையோடு அனுப்புகிறான். परिगृह्य च सन्तां आज्ञां रावणस्य महाबलः बलं सत्वरयामास तदा लघु पराक्रमः. அகம்பனனும் அதே மாதிரி பலத்தை எடுத்து கொண்டு போகிறான். வஜ்ரதம்ஷ்டன் எப்படி போனானோ, தூம்ராக்ஷன் எப்படி போனானோ அந்த மாதிரி. ததோ நானா பிரஹரணா பீமாக்ஷா பீமதர்ஷனா நேஷ்பே துரு ராட்சசாம் முக்கியா பலாத்யக்ஷ பிரஜோதிதாக ரதமாஸ்தாய விபுலம் தப்தகாஞ்சன குண்டலஹ மேகாபோ மேகவர்ணஸ்ச மேகஸ்வன மகாஸ்வனஹ ராட்சசைர் சம்ருதோ பீமைஸ்ததா நிர்யாகம்பனஹ. சேனாபதியினாலே ஆக்ஞாபிக்கப்பட்ட பயங்கரமான அரக்கர்கள் நிறைய பேர் புறப்பட்டா. அகம்பனனும் பெரிய தேரிலே ஏறி யுத்தத்துக்கு கிளம்பி வந்தான். நஹி கம்பயிதும் சக்யஹா சுரைரபி மகாமிருதே அகம்பனஸ்ததஸ்தேஷாம் ஆதித்யைவ தேஜசா. கம்பனம் அப்படின்னு அசைத்தல்னு அர்த்தம். அசைத்தலுக்கு கம்பனம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. இப்ப தேவர்களால் கூட என்ன பண்ண முடியாதுன்னா அசைக்க முடியாதவன். பெரிய பெரிய போர்ல தேவர்களால் கூட அசைக்க முடியாதவன். அதனால இவனுக்கு அகம்பனன்னு பெயர் வந்தது. தஸ்ய நிர்தாவமானஸ்ய சம்ரப்தஸ்ய யுயுத்சயா அகஸ்மாத் தைன்யம் ஆகச்சத் பயானாம் ரதவாகினீம். இப்ப போரிலே உற்சாகம் கொண்டு அவன் ரதத்தை இழுத்து செல்லும் குதிரைகள், அகம்பனின் ரதத்தை இழுத்து செல்லக்கூடிய குதிரைகளுக்கு இப்பதான் கிளம்புறது, அதுக்குள்ள அது சோர்ந்து பெற்றான் அந்த குதிரைகள். வியஸ்புரன் நயனம் சாஸ்ய சவ்யம் யுத்தம் யுத்தாபிநந்தினஹ
விவர்ணோ முகவர்ணஸ்ச கத்கதஸ்வாஸ்பவத்ஸ்வனஹ. இந்த அகம்பனின் இடது கண்ணு துடிக்க ஆரம்பித்தது, குரல் தழுதழுக்க ஆரம்பித்தது. அபவத் சுதினே காலே துர்தினம் ருக்ஷமாருதம் ஊச்சு ககா மிருகா சர்வே வாச்ச க்ரூரா பயாவஹாஹ. நல்ல சூரியன் பிரகாசிச்சுட்டு கொண்டு இருந்தான். திடீர்னு இவன் வெளில வந்த உடனே இருளாயிடுச்சு. சசிம்ஹோபசித ஸ்கந்தஹ சார்தூல சமவிக்ரமஹ தான் உபாதான் அச்சிந்தைவ நிர்ஜகாம ரணாஜிரம். இப்படி இந்த மாதிரி கெட்ட சகுனங்கள்லாம் இவனுக்கும் வருது. வந்த உடனே அதெல்லாம் கண்டுக்காம அலட்சியமாக யுத்தத்துக்கு வந்தான். ததா நிர்கச்சதஸ்தஸ்ய ராட்சச சஹ ராட்சசைஹி பபூவசு மகான் நாதஹ க்ஷோபயன் நிவசாகரம். அவன் வெளில வரும் பொழுது அரக்கர்கள் எல்லாம் சத்தம் போடுறான், அப்படியே சமுத்திரம் மாதிரி. தேன சப்தேன வித்ரஸ்தா வானராணாம் மகாசமோ துருமசைல பிரகரணா யோத்தும் சமவதிஷ்டத. உடனே வானரங்களும் ஏதோ சத்தம் வருதுன்னு சண்டைக்கு தயாராக நிற்கிறார்கள். தேஷாம் யுத்தம் மகாரௌத்ரம் சஞ்சக்ஞே ஹரிராட்சசாம் ராமராவணயோர் அர்த்தே சமபித்யக்த ஜீவினாம். இப்படி ரெண்டு பேருக்கும் யுத்தம்ங்கிறது பெரிய கொடுமையான யுத்தம். எதற்காக? ராமருக்காக உயிரை ராமருக்காக உயிர்களை விடக்கூடியவர்கள் ஒரு பட்சம், ராவணனுக்காக உயிர்களை விடக்கூடியவர்கள் ஒரு பட்சமா யுத்தம் நடக்கிறது இல்ல. சர்வே ஹ்யதிவலாசூரா சர்வே பர்வத சன்னிபாக ஹரையோ ராட்சசாச்சைவ பரஸ்பர ஜிகாம் சபஹா. எல்லாரும் பெரிய பெரிய பலங்கள் உடையவா, ஒருவரும் சாதாரணவாளே கிடையாது. தேஷாம் வினர்ததாம் சப்தஹ சயுகேதி தரஸ்வினாம் சுஷ்ருவே சுமஹான் க்ரோதாத் அந்யோன்யம் அபிகர்ஜதாம். அப்படி கோபத்தால மாறி மாறி கர்ஜிக்க கூடியவர்களின் குரலே அவ்வளவு பெருசா கேட்டது. ரஜஸ்சாருண வர்ணாபம் சுபீமம் அபவத் பிருஷம் உத்பூதம் ஹரிரக்ஷோபிர் சம்ருரோத திசோ தச. அவர் இப்படி சேனை வெளில வரைச்சே அந்த புழுதி கிளம்பி 10 திக்கையும் மறைத்தது. அந்யோன்யம் ரஜசாதேன கௌஷேயோத்தூத பாண்டுரா சம்ருத்தானி ச பூதானி ததிர்ஷு ரணாச்சிரே. இப்ப போர்க்களத்திலே ஒரு அந்த தூளியினாலே, இந்த மணல் துளி, அப்படி அந்த தூளி எல்லா இடத்திலும் அந்த புழுதி படர்ந்து இருக்கே, அதனால எதுவுமே கண்ணுக்கு தெரியல. நத்வஜான பதாகாவா வர்மா வாதுர கோபிவா ஆயுதம் செந்தனம் வாபி ததிர்ஷே தேன ரேணுனா. அவ்வளவு வேகமா அந்த சேனை நடக்கக்கூடிய அந்த புழுதி மண்டலத்திலே ரதம் எது, கொடி எது, எது யானை, எது குதிரை, ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியாம மறைந்து கிடந்ததான். சப்தஸ்ச சுமஹான் ஸ்தேஷாம் நர்ததாம் அபிதாவதாம் ஸ்ரூயதே துமுலே யுத்தே நரூபானி சகாஷிரே. இப்ப வெறும்ன சப்தம் தான், சத்தம் தான் கேட்கறது, உருவம் என்னன்னே தெரியல புழுதி மண்டலத்துல. ஹரி நேவசு சங்கிருத்தா ஹரையோ ஜக்னுராஹவே ராட்சசாச்சாபி ரக்ஷாம்சி நிர்ஜக்னுஸ்திமிரே ததா பராம்ச்சைவ வினித்வந்தஹ ஸ்வாம்ச்ச வானர ராட்சசஹ ருதிராத்ராம் ததா சக்ருர்மஹீம் பத்மாலுநேபனாம். அப்பொழுது போரிலே இருட்டிலே வானரங்கள் ரொம்ப கோபத்தாலே வானரங்களே அடிக்க ஆரம்பிச்சிட்டா. எது வானரங்கள் எது அரக்கர்கள்னு தெரியல. சில அரக்கர்களே அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்பொழுது வானரங்கள் அரக்கர்கள் ரெண்டுமே தான் இனத்தாரை சத்ருக்கள்னு இப்படி அடிக்க ஆரம்பித்து இப்படி ஒரு யுத்தம் நடந்தது. ததஸ்து ருதிரௌரேன சிக்தம் வியபகதம் ரஜஹ ஷரீரம்சவ சங்கீர்ணா பபூவச்ச வசுந்தரா. உடனே அந்த இடத்துல வரக்கூடிய ரத்த பிரவாகத்தினாலே யுத்தத்துல புழுதி எல்லாம் போயிடுதான், ரத்தம் தான் இருந்தது. இப்ப ஈர மண்ணா இருந்தா புழுதி கிளம்பாது, காஞ்ச மணல்ல தான் புழுதி கிளம்பும். இப்ப ரத்தம் பட்டு மணல்லாம் ஈரமான பிறகு புழுதி அடங்கித்து. த்ருமசக்தி சிலா பிராசைர் கதா பரிக தோமரைஹி ஹரையோ ராட்சசாச்சைவ ஜக்னுர் அந்யோன்யமோஜசா. வானரங்கள் அரக்கர்கள் போரிலே அஸ்திர வித்தையில் தேர்ச்சியினாலே மரங்கள், வேல், கல்பாறை, ஈட்டி இவைகளை கொண்டு ஒரு பக்கமும்,
கதைகள், உழல் தடிகள், தோமரங்கள் இவைகளை கொண்டு மற்றொரு பக்கமும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டார்கள். பாகுவி பரிகாக்காரைர் யுத்தியந்த பர்வதோபமாக ஹரையோ பீமகர்மானா ரக்ஷசான் ஜக்னுராகவே. அப்பொழுது கையாலேயே அடித்து வானரங்கள் ராட்சசர்களை கொன்னார்கள். ராட்சசாஸ்துவபி சங்குருத்தா பிராசதோ மரபானயா கபின் நிஜக்னிரே தத்ர சஸ்திரைர் பரமதாருணை. ராட்சசர்களும் சும்மா விடாம தங்களுடைய ஆயுதங்களாலே அடித்து வானரங்களை கொள்கிறார்கள். அகம்பனஸ்ஸு சங்கிருத்தோ ராட்சசானாம் சமூபதிஹி சம்ஹர்ஷயதி தான் சர்வான் ராட்சசான் பீமஹர்ஷ விக்ரமான். அகம்பனன் என்ன பண்ணுகிறான், எல்லா அரக்கர்களையும் நல்லா உற்சாகப்படுத்தி கொண்டே யுத்தம் பண்றான். ஹரயஸ் ஹரயஸ்துவபி ரக்ஷாம்சி மகாத்ரும மகாஷபிஹி மகாஷ்மபிஹி விதாரயந்த்யபிக்ரம்ய சாஸ்திரான்யச்சித்ய வீரியதா. இப்ப வானரங்கள், பெரும் மரங்கள், பெரிய கல்பாறைகள் இவைகளை கொண்டு அரக்கர்களை மேல் விழுந்து அடித்து எல்லாத்தையும் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு நொறுக்கி தள்ளினார்கள் வானரங்கள். ஏதஸ்மின் அந்தரே வீரா ஹரய குமுதோ நலஹ மைந்தஸ்ச திவித கிருத்தாஸ் சக்ருர் வேகம் அனுத்தமம். இதே சமயத்திலே வானர வீரர்களாகிய குமுதன், நலன், மைந்தன், த்விவிதன் இந்த 4 பேரும் தங்களுடைய சாமர்த்தியத்தை காண்பித்து இந்த யுத்தத்திலே அரக்கர்களை அடித்தார்கள். தேது விருக்ஷைர் மகாவேகா ராட்சசா நாம் சமூ முகே கதனம் சுமஹச் சக்ருர் லீலையா ஹரியூதபாக. இப்ப மகா ஆற்றலையுடைய அந்த வானரச் சேனை தலைவர்கள் எல்லாரும் அரக்கர்களின் படை முனையிலே நின்று கொண்டு மரங்களாலே விளையாட்டாகவே எல்லா ராட்சசர்களையும் அழிக்கிறான். இந்த 4 பேர், மைந்தன், த்விவிதன், குமுதன், நலன். மன்மது ராட்சசான் சர்வே வானரா கணசோஸ்பிருஷம். இப்படி அரக்கர்களை எல்லாம் கூட்டம் கூட்டமா நசுக்குகிறார்கள் இந்த 4 பேரும் சேர்ந்து. இதோட 55ஆம் சர்க்கம் முடிகிறது. இப்ப இந்த சர்க்கத்திலே அகம்பனன் வெளியேந்தான். அகம்பனனோடு யுத்தம் பண்ண இந்த 4 பேரும் அந்த இடத்துல இன்னும் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது 56ஆம் சர்க்கம். தத்ருஷ்டுவா சுமஹத் கர்ம கிருதம் வானரசத்தமை குரோதமாஹாரயாமாச யுதி தீவிரம் அகம்பனஹா. இப்படி இந்த 4 பேரும் ராட்சசர்களை விடாம அழிப்பதை பார்த்து அகம்பனன் ரொம்ப ஆத்திரப்பட்டான். குரோதமூர்ச்சித ரூபஸ்து தூன்மன் பரமகார்முகம் திருஷ்டுவாத்து கர்மது சூரானாம் சாரதிம் வாக்கியம் அப்ரவீத். ரொம்ப கோபப்பட்டு கையிலே வில்லை எடுத்துக்கொண்டு சாரதியை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னான். தத்ரைவ தாவத் த்வரிதம் ரதம் பிராபய சாரதே எத்ரை தே பகவோ க்னந்தி சுபகூன் ராட்சசான் ரணே. இந்த 4 பேர் பாரு எவ்வளவு ராட்சசர்களை அழிச்சுட்டே இருக்கா. நம்ம சேனையே மொத்தமா அழிச்சிடுவா போல இருக்கு. சாரதியே ரதத்தை நேரம் அங்க செலுத்து, நான் அவர்களோட யுத்தம் பண்ணுகிறேன்னு சொல்கிறான் அகம்பனன். ஏதேத்ர பலவந்தோஹி பீமகாயாஸ்ச வானராஹ துருமசைர பிரஹரணாஸ் திஷ்டந்தி பிரமுகே மமா. இந்த குரங்குகள் பெரும் மரத்தை, மலைய, கட்டைய கையில எடுத்துன்னு ஏன் முன்னாடி நிற்கிறா. பெரிய பலசாலிகளா இருக்கா, பெரிய உடம்போடு இருக்கிறார்கள். ஏதான் நிஹந்துமிச்சாமி சமரஸ்லாகினோஹ்யம் ஏதை பிரமதிதம் சர்வம் திருஷ்யத்தே ராட்சசாம் பலம். பாரு, இவர்களை நான் முதல்ல கொல்லணும், இல்லைன்னா ராட்சசர்கள் சேனை முழுக்க அழித்து விடுவார்கள். ஏற்கனவே ரொம்ப அழிச்சுட்டா. தத பிரஜவனாஸ்வேன ரதேன ரதினாம் வரஹ ஹரீன் அபியஹனத் குரோதாத் சரஜாலைர் அகம்பனஹா. இப்ப தேரிலிருந்து போர் புரியக்கூடிய அந்த அகம்பனன் என்ன பண்ணா, அதற்குள்ள சிறந்த அந்த அகம்பனன் ரொம்ப வேகமுள்ள குதிரைகள் பூட்டப்பட்ட தேர், இது வேகமா போறது. அது வேகமா போரும்பொழுதே கோபாவேசத்தினால பான வருஷம் அப்படியே அம்ப பொழிஞ்சுட்டே போறான். அதுல அவ்வளவு வானரங்களை கொன்னான். நஸ்தாத்தும் வானராஷேகு கிம்புனர் யோத்துமாகவே. இவன் முன்னாடி நிற்பதற்கே வானரங்களுக்கு முடியல, எப்படி யுத்தம் பண்ண முடியும். அகம்பன ஷரைர் பக்னா சர்வையேவ விது துருபுகு. இப்ப அகம்பனன் அம்பு போட்டு எல்லா பக்கமும் அடித்து விரட்டினான் வானரங்களை. தான் மிருத்யு வசமாபன்னான் அகம்பன வசம் கதாம் சமீக்ஷ ஹனுமான்யாதீன் உபதஸ்தே மகாபலஹா. இப்படி எல்லாரும் அகம்பனன் கையிலே சிக்கி கொண்டு அவஸ்தைப்படுவதை பார்த்தார் ஹனுமார். உடனே அந்த இடத்துக்கு வந்து சேருகிறார் ஹனுமார்.
தம் மகா பிளவகம் திருஷ்டுவா சர்வே பிளவக யூதபா சமேத்திய சமரே வீரா சம்ஹிருஷ்டா பரியவாரயன். உடனே ஹனுமார் வந்த உடனே அந்த இருந்த வானரங்கள்லாம் போய் ஹனுமாரை சுத்தி நின்னுட்டா. அவஸ்திதம் ஹனுமந்தம் தே திருஷ்டுவா ஹரியூதபாஹ பபூவுர் பலவந்தோ ஹி பலவந்தம் உபாஸ்ரிதா. இப்ப பலசாலியான ஹனுமார் பக்கத்துல போனவனே தங்க எல்லாருக்கும் ஹனுமார் பலம் வந்ததாக எல்லாரும் நினைத்தார்கள். அகம்பனஸ்து சைலாபம் ஹனுமந்தம் அவஸ்திதம் மகேந்திர இவ தாராபிகி ஷரைர் அபிவர்ஷக. உடனே ஹனுமான் வந்ததை பார்த்த அகம்பனன் ஹனுமாருக்கு ஒரு மழைய பொழிஞ்சான். என்ன மழை? அம்பு மழை. சரவருஷத்தை ஹனுமான் மீது பொழிந்தான் அகம்பனன். அச்சிந்தயித்வா பானௌகான் சரீரே பதிதான் சிதான் அகம்பனான் வதார்த்தாய மனோதக்னே மகாபலஹா. இவ்வளவு உடம்புல எல்லா இடத்துலயும் அம்பு வந்து குத்தி இருக்கு ஹனுமானுக்கு. எதையுமே கண்டுக்கல. அகம்பனனை வதம் பண்ணணுங்கிற ஒரே இதுல மனத்தை செலுத்தினார் ஹனுமார். சப்ரசஹ்ய மகாதேஜா ஹனுமான் மாருதாத்மஜா அபிதுத்ராவ தத்ரக்ஷா கம்பயன் இவ மேதினி. இப்ப அகம்பனனையே நடுங்க வைத்துக் கொண்டு, இந்த பூமியையே நடுங்க வைத்துக் கொண்டு ஹனுமார் ஓடி போகிறார் அவனை நோக்கி. தஸ்யாபிநர்தமானஸ்ய தீப்யமானஸ்ய தேஜசா பபூவ ரூபம் துர்கர்ஷம் தீப்தஸ்யேவ விபாவசோஹு. இப்படி ஒளியாலே ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய, கர்ஜித்து கொண்டிருக்கிற அவனது உருவம் கொழுந்து விட்டு எறியக்கூடிய அக்னி மாதிரி இருந்துதான் அந்த அகம்பனனின் உருவம். ஆத்மானம் அப்ரஹரணம் ஞாத்வா குரோத சமன்விதா சைலமுத்பாட்டயாமாச வேகேன ஹரிபுங்கவஹா. அப்ப அந்த வானரோத்தமர் பார்க்கிறார் ஹனுமான் தான் கையில ஒரு ஆயுதமுமே இல்லை. உடனே ஒரு பெரிய மலை ஒன்றை கையில எடுத்துக்கொண்டார். தம் கிரஹீத்வா மகாசைலம் பாணினைகேன மாருதிஹி சவினத்ய மகாநாதம் பிராமயாமாச வீரியவான். உடனே பெரிய கோஷத்தை போட்டுக்கொண்டு அந்த மலையை சுத்துறார், கையில வேகமா சுத்துறார், சுழற்றினார். ததஸ்தம் அபிதுத்ராவ ராட்சசேந்திரம் அகம்பனம் புராஹி நமுச்சிம் சங்கே வஜ்ரேனேவ புரந்தரஹா. முன்னாடி நமுச்சியை வஜ்ரன ஆயுதத்தினால இந்திரன் எப்படி அடித்தானோ அந்த மாதிரி அகம்பனனை இந்த சுழற்றி அந்த கல்லாலே அடிக்கிறார். அகம்பனஸ்து தத்ருஷ்டுவா கிரிசிருங்கம் சமுத்யதம் தூராதேவ மகாபானைர் அர்த்தச்சந்திரைர் வியதாரயத். உடனே நான் தன்னை நோக்கி பெரிய பாறை வருதுங்கிறத அறிந்து கொண்ட அகம்பனன் அர்த்தச்சந்திரன் என்கிற பெரிய அம்புனாலே, பெரிய அஸ்திரம், இந்த அர்த்தச்சந்திராஸ்திரத்தினாலே அந்த பாறையை உடைத்தான். தற்பர்வதாகிரமா ஆகாஷே ரக்ஷோபான விதாரிதம் விஷீர்ணம் பதிதம் திருஷ்டுவா ஹனுமான் குரோத மூர்ச்சிதா. நான் போட்ட கல்ல நீ உடைச்சிட்டியான்னு ஹனுமானுக்கு ஒரே கோபம், அளவு கடந்த கோபம் கொண்டார் ஹனுமான். சோஷ்வகர்ணம் சமாசாத்திய ரோஷதர்பான்விதோ ஹரிஹி தூர்ணமுத்பாட்டயாமாச மகாகிரிமிவோச்ரிதம். அந்த சமயத்திலே அஸ்வகர்ண மரம், மருத மரம், இது நல்ல மலை மாறி ஓங்கி வளர்ந்து இருந்தது, ஒரு மருத மரம். அந்த மருத மரத்தை புடுங்கி எடுத்தார் வேரோடு. தம் கிரஹீத்வா மகாஸ்கந்தம் சோஷ்வகர்ணம் மகாத்யுதிஹி பிரஹஸ்ய பரையா பிரீத்தியா பிராமயா மாச சஞ்யுகே. உடனே அந்த பெரிய மரத்தை சுழற்றி அடிக்க ஆரம்பிக்கிறார். பிரதாவன் உருவேகேன பிரபஞ்ச தரசா துருமான் ஹனுமான் சரணைர் தாரயன் ஷிதிம். அப்படியே பூமியில காலை வைத்து பூமியை பிளக்கிறார் ஹனுமான். ஏன்னா பாய்ந்து போய் அடிக்கிறார். இப்ப அகம்பனனை கையிலே மரத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தொடை வேகத்தினாலே பாய்ந்து போய் அந்த விருட்சங்களை சுத்தி கொண்டு காலடி வைப்புகளாலே தான் காலடி கீழே வச்சுட்டு போறது, அப்படியே பூமி உடையிறது. அவ்வளவு வேகத்துல போய் அவனை தாக்குகிறார். கஜாம் சகஜாரோஹான் சரதான் ரதினஸ்ததா ஜகான ஹனுமான் தீமான் ராட்சசான்ச்ச பதாதிகான். அப்படி வேகமா போகும்பொழுது யானைகள், யானையின் மீது இருந்த வீரர்கள், தேரில் இருந்தவர்கள், ரதத்துக்குள்ளே இருந்தவர்கள்னு காலால் படைகள் எல்லாத்தையும் வரிசையா அந்த மரத்துல கொண்டு தள்ளிட்டே அவன் பக்கத்துல போறார்.
தமந்தகம இவ கிருத்தம் சமரே பிராணஹாரினம் ஹனுமந்தம் அபிப்ரேக்ஷ்ய ராட்சசா விப்ரதுர்துருவுஹு. இந்த ஹனுமான் வருத பார்த்து எல்லா ராட்சசர்களும் அந்த வருத பார்த்தே ஓடி போயிட்டான். தமாபதந்தம் சங்கிருத்தம் ராட்சசானாம் பயாவகம் ததர்ஷா கம்பனோ வீரஸ் சுக்ரோத சரணாதச்ச. அப்பொழுது வீரனான அகம்பனன் அரக்கர்களுக்கு ஆபத்தை விளைவித்து கொண்டு வரக்கூடிய இந்த ஹனுமாரை பார்த்தான். அப்பொழுதே கோபத்துல கர்ஜிக்கிறான். ச சதுர்தசபிர்பாணைர் ஷிதைர் தேக விதாரணைர் நிர்பிபேத ஹனுமந்தம் மகாவீரியமகம்பனஹா. இப்ப நல்ல கூர்மையான 14 அம்புகள், எவ்வளவு 14 பானங்களினாலே ஹனுமானின் தேகத்தை விளக்க ஆரம்பித்தான் அகம்பனன். சததா பிரதிவித்தஸ்து பக்வீர் ஷரவிருஷ்டிபிஹி ஹனுமான் ததிருஷே வீரஹா பிரரூட இவசானுமான். அந்த அனுமானும் ஓங்கி வளர்ந்த மலை போல இருக்கிறார். அப்ப சரவருஷங்கள் எல்லா இடத்திலும் அடித்திருக்கிறது. வீரராஜ மகாகாயோ மகாவீரியோ மகாமனாஹ புஷ்பிதா சோக சங்காஷோ விதூம இவ பாவகா. இப்ப புகையின்றி பிரகாசிக்கும் நெருப்பு எப்படி இருக்கும், அந்த மாதிரியும் புஷ்பித்த அசோக மரம் மாதிரியும் எம் ஹனுமானுக்கு பெரிய உடல்ல அவ்வளவு அம்பு குத்தி இருக்கு. அது அப்படி இருந்தது, அப்படியே புஷ்பம் பூத்த மாதிரி இருந்தது அம்புகள்லாம். ததோன்யம் விரக்ஷம் உட்பாட்டிய கிருத்வா வேகம் அனுத்தமம் ஷிரஸ்ய அபிஜகானாஷு ராட்சசேந்திரம் அகம்பனம். அவர் எதுக்குமே சலிக்காம அவர் இன்னொரு விருட்சத்தை பிடுங்கி அந்த அகம்பனின் தலையிலே வேகமாக அடிக்கிறார். சவிருக்ஷேன ஹதஸ்தேன சக்ரோதேன மகாத்மனா ராட்சசோ வானரேந்திரேன பபாத மமாரச்ச. ஒரு அடி அடித்த உடனே தலையிலே மரத்தாலே அடிபட்டு கீழே விழுந்தான். அப்போதே உயிரையும் விட்டான். தம் திருஷ்டுவா நிஹதம் பூமௌ ராட்சசேந்திரமகம்பனம் வெதிதா ராட்சசா சர்வே க்ஷிதிகம்ப இவ துருமாக. உடனே அகம்பனனே இறந்து போயிட்டாங்கிறத தெரிந்து கொண்டு எல்லா ராட்சசர்களும் நடுநடுங்கினார்கள். தியக்த பிரகரணா சர்வே ராட்சசாஸ்தே பராஜிதாக லங்காபியுஸ்தத்ரஸ்தா வானரைஸ்தைர் அபித்ருதாக. இப்ப எல்லாரும் ஆயுதங்களை கீழே போட்டு அப்படியே லங்கைக்குள்ள ஓடி போயிட்டா. மீதம் இருந்த ராட்சசர்கள்லாம் தேமுக்த கேஷா சம்பிராந்தா பக்னமானா பராஜிதாக ஸ்ரவத் ஸ்ரமஞ்சலைர் ரங்கைர் ஸ்வசந்தோ விப்ரதுத்ருவுஹு. இப்ப தோல்வியுற்ற அவர்கள் என்ன பண்ணா, தலைமயிரெல்லாம் அவிழ்ந்து புரள்றது கீழே, அப்படி உள்ளம் சிதற மானம்லாம் குலைந்து போய் தங்களுக்கு முடியலங்கிறதுனால உடம்பெல்லாம் வேர்த்து போய் பெருமூச்சு விட்டு கொண்டு இப்படி ஓடிட்டாள் லங்கைக்குள்ள. அந்யோன்யம் பிரமமந்துஸ்தே விவிஷுர் நகரம் பயாத் ரிஷ்டதஸ்தே ஹனுமந்தம் பிரேக்ஷமானா முகுர்முகு. உடனே அனுமான திரும்பி திரும்பி பார்க்கிறா. இவர் தங் பக்கத்துல ஓடி வர மாதிரியே இருக்கு அனுமான். பயந்து இவர்கள் இன்னும் வேகமா ஓடுறாளாம். தேஷுலங்காம் பிரவிஷ்டேஷு ராட்சசேஷு மகாபலா சமேத்திய ஹரய சர்வே ஹனுமந்தம் அபூஜயன். உடனே அவர்கள் உள்ள போன உடனே ஹனுமானை எல்லா குரங்குகளும் சேர்ந்து பூஜை செய்தார்கள், கொண்டாடினார்கள். சோபி பிரகிஷ்டாஸ்தான் சர்வான் ஹரின் பிரத்யபு ஜெயத் ஹனுமான் சத்வ சம்பன்னோ யதாருகம் அனுகூலதா. இப்ப ஹனுமான் எவ்வளவு பெரியவர். இப்ப அவர் என்ன பண்றார், அவர் தான் போர்ல ஜெயிச்சார். இருந்தாலும் தன்னை எல்லா குரங்குகளும் கொண்டாடுறாங்கிறத பார்த்துட்டு இவரும் அங்க யுத்தத்துல நன்னா யுத்தம் பண்ண எல்லா குரங்குகளையும் அழைத்து கொண்டாடுறார். இந்த வானரங்கள்லாம் நீங்க நன்னா யுத்தம் பண்ண அப்படி இப்படின்னு ரொம்ப அன்போடு அவரவருக்கு ஏற்றவாறு பிரதியாக எதிர்த்து கௌரவித்தார் ஹனுமார். இப்படி எல்லாரையும் மறுபடி கௌரவிக்கிறார் ஹனுமார். வினேதுஷ்ச யதா பிராணம் ஹரயோஜித காஷினஹ சக்ருஷ்ச புன சக்ருஷுஷ்ச புனஸ்தத்ர சப்ராணான் அபிராட்சசான். இப்ப வெற்றி கிடைச்சிருச்சு. இந்த அகம்பன யுத்தத்திலும் வானரங்களுக்கு தான் வெற்றி. தங்களுடைய குரலாலே கூச்சலிட்டார்கள். அங்க குற்றுயிரும் கொலையுருமா கீழே இருந்த அரக்கர்கள், அதாவது கீழே அடிபட்டு விழுந்து உயிர் இருக்கு ஆனா ஓடவும் முடியல, அப்படி இருக்கிறவாள்லாம் பிடிச்சு இழுத்து விளையாடிட்டு இருந்தா வானரங்கள்லாம். சவீர சோபாம் அபஜன் மகாகபிஹி சமேத்ய ரக்ஷாம்சி நிஹத்ய மாருதிஹி மகாசுரம் பீமம் அமித்ரநாசனம் யதைவ விஷ்ணுர் பலினம் சமூமுகே. இப்ப வானரோத்தமர்
வாயுமைந்தருமான அவர் விஷ்ணு பகவான் மகாபலியை எப்படி ஜெயித்தாரோ அந்த மாதிரி பயங்கரமான சத்ரு சம்ஹாரகராக இருக்கக்கூடிய அந்த ராட்சசனை ஜெயித்து வீரலட்சுமியை பெற்று விளங்கினார் ஹனுமார். அபூஜயன் தேவகணாஸ்ததா கபிம் ஸ்வயம் சரா மோதி பலஸ்ச லக்ஷ்மணः ததைவ சுக்ரீவ முகாஃப் ப்ளவங்கமா விபீஷணச்சைவ மகாபலஸ்ததா. அப்பொழுது வானரரான அவரை தேவகணங்கள் நேரிலே அதிக பலசாலியாக ராமரும் லக்ஷ்மணரும் அப்படியே சுக்ரீவனையும் முன்னிட்டு விபீஷணனும் சேர்ந்து புகழ்ந்து கொண்டாடினார்கள். எல்லாரும் சேர்ந்து ராமன் லக்ஷ்மணன் தேவகணங்கள் சுக்ரீவன் விபீஷணனாக சேர்ந்து கொண்டு அனுமாரை புகழ்ந்து கொண்டாடினார்கள் இந்த யுத்தத்திலே ஜெயித்ததினாலே என்று இதோடு 56ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்து 57ஆம் சர்க்கம். அகம்பனவதம் ஸ்ருத்வா க்ருத்தோ வை ராட்சசேஸ்வரः கிஞ்சித் தீன முகச்சாபி சசிவான் ஸ்தானுதீக்ஷித. இப்ப முகம் வாடி போயிடுத்து, 3வது வதம். முகம் கொஞ்சம் வாடி போயிடுத்து ராவணனுக்கு. இப்படி முகம் வாடி போனவனாக இருந்தால் கூட மறுபடி தன்னுடைய மந்திரிகளை பார்த்து நிமிர்ந்து பார்த்தான். மந்திரிகளை சதுத்யாத்வா முகூர்த்தம் தூ மந்திரிபிஸ் சம்பிச்சாரியச்ச ததஸ்து ராவண பூர்வ திவசே ராட்சசாதிபஹ புரீம் பரியய உலங்காம் சர்வான் குல்மான் அபேக்ஷித்தும். அந்த ராட்சச மன்னனான ராவணனும் சிறிது நேரம் மட்டும் தனக்குள்ளேயே ஆலோசனை பண்ணான். அப்புறம் மந்திரிகளோடும் கலந்து ஆலோசனை பண்ணா அடுத்தது என்ன பண்ணலான்னு. இப்படி தீர்க்காலோசனை செய்துவிட்டு காலை வந்தது. ராத்திரியிலையும் யுத்தம் நடந்தது. அதுக்கப்புறம் காலையில வந்த உடனே லங்கா நகரத்தை ரட்சிப்பதற்காக வைத்திருந்த சேனை எப்படி இருக்குன்னு நேரிலே பார்க்க இலங்கை நகரை சுற்றி வந்தான் ராவணன். தாம் ராட்சச கணைர் குப்தாம் குல்மைர் பகுபிராவிருதாம் ததர்ஷ நகரீம் லங்காம் பதாக துவஜமாலினீம். இப்ப எல்லா இடத்திலும் கொடிகள்லாம் கட்டி அழகாக இருக்கக்கூடிய லங்கை நகரை எல்லா இடத்திலையும் ராட்சச கணங்கள் பாதுகாத்து கொண்டு வருகிறது. அதை பார்த்தான் ராவணன். ருத்தாம் து நகரீம் திருஷ்டுவா ராவணோ ராட்சசேஸ்வரः உவாசாமர்ஷதः காலே பிரஹஸ்தம் யுத்த கோவிதம். இப்படி நகரியம் தன்னுடைய லங்கா நகரத்தை சுத்தி பார்த்த பிறகு தன்னுடைய முக்கிய மந்திரிகளுக்குள்ளே தலைவனான பிரஹஸ்தன் அவனை பார்த்து பேசுகிறான். புரஸ்யோபனி விஷ்டஸ்ய சஹசா பீடிதஸ்ய ச நாண்யம் யுத்யாத் பிரபஷ்யாமி மோக்ஷம் யுத்த விஷாரத. போரில் வல்லவனே பிரஹஸ்தா, இப்படி லங்கா நகர் முழுக்க முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. இந்த நகரத்திற்கு யுத்தத்தும் பண்றதை தவிர வேற ஒரு தப்பிக்கொள்வதற்கு வழி தெரியல. சில இடத்துல எல்லாம் அடியில ஓடிடலாம், புறமுதுகிட்டு ஓடலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா லங்கா நகரை சுத்தி வளைச்சிட்டா. நம்ம ஒண்ணு யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும், இல்ல உயிரை விடணும். அகம் வா கும்பகர்ணோ வா துவம் வா சேனாபதிர் மம இந்திரஜித் வா நிகும்போ வா வஹேயுர் பாரமீதிருஷம். இப்ப நாம் எல்லாரும் தான் இந்த பாரத்தை சுமக்கிறோம். யாருக்கெல்லாம் சுமக்கிறோம்? நான் சுமக்கிறேன். கும்பகர்ணன், இந்திரஜித்து, நிகும்பன், என்னுடைய சேனாபதியாக இருக்கக்கூடிய நீ பிரஹஸ்தன், நாம் தான் இந்த பாரத்தை சுமக்கிறோம். சத்வம் பலமத சீக்கிரம் ஆதாய பரிகிருஹ்யச்ச விஜயாயாபிநிர்யாகி யத்ர சர்வேவ நௌகசாஹ. ஆகையாலே நீ முதல்ல பிரஹஸ்தன் தான் சேனாபதி, ராவண சேனைக்கு தலைவன் அவன் தான். இந்த பிரஹஸ்தனானவன், அவனை பார்த்துதான் ராவணன் பேசுகிறான், நீ எல்லா பலத்தையும் எடுத்துட்டு நீ யுத்தத்துக்கு போ நேரா என்று. நிர்யானாதேவதே நூனம் சபலா ஹரிவாஹினி நர்ததாம் ராட்சசேந்திரானாம் ஸ்ருத்வா நாதம் திரவிஷ்யதி. பிரஹஸ்தா, நீ யுத்தத்துக்கு போனாலே போரும், உன்னை பார்த்தே அந்த குரங்கு படையெல்லாம் பயந்து ஓடி போயிடுவான். சபலா ஹ்யவிநீதாஸ்ச சலச்சித்தாஸ்ச வானராஹ ந சஹிஷ்யந்தி தே நாதம் சிம்மநாதமிவ த்விபாஹ. அப்ப எப்படி சிம்மநாதத்தை யானைகள் சகிக்காம ஓடிடுமோ, அந்த மாதிரி சபலர்களாக முன்பின் ஆலோசியாமல் நல்ல சிக்ஷை பெறாத ஒன்றிலும் மனம் இல்லாத அந்த வானரங்கள் இருக்காளே, உன் குரலை கேட்டாலே ஓடிடுவான். வித்ருதே சபலே தஸ்மின் ராம சௌமித்ரினா சக
அவசஸ்தே நிராலம்பகா பிரஹஸ்த வசமேஷ்யதி. அப்படி குரங்குகள்லாம் ஓடி போயிட்டான்னு ராமனும் லக்ஷ்மணனும் எந்த ஒரு துணையும் இல்லாமல் இருப்பான். எதுவுமே செய்ய முடியாம உன் வழிக்கு வந்துடுவான் ராமனும் லக்ஷ்மணனும். ஆபத் சம்சயிதாஸ்ரேயோ நது நிஸ்ரய ஷீகிருதா பிரதிலோமானுலோமம் வா யத்வா ந மன்யசேஹிதம். இப்ப பிரஹஸ்தனை பார்த்து ராவணன் கேட்கிறான், நான் எது நினைச்சாலும், நான் எது நினைத்தாலும் நீ அதை செய்து முடித்திருக்கிறாய். எனக்கு நன்மை பயக்காதது, எனக்கு இது நன்மை இல்லை அப்படின்னா அதை நீ செய்ய மாட்ட, எனக்கு இது தெரியும். ஆபத்து சம்சயிதானது, ஒரு ஆபத்தை சந்தேகப்பட வேண்டியதாக இல்லை. அதனால நீ என்ன பண்ற, நீ இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாய்னு பிரஹஸ்தனை பார்த்து கேட்கிறான். ராவணே நேவ முக்தஸ்து பிரஹஸ்தோ வாகினி பதிகி ராட்சசேந்திர முவாச்சேதம் மசுதேந்திரம் இவோஷனாம். இப்படி கேட்ட உடனே சேனாபதியான பிரஹஸ்தன் பேசுகிறான். ராஜன் மந்திரித பூர்வம் ந குஷலைர் சக மந்திரிபிகி விவாதச்சாபினோ விருத்தா சமவேக்ஷ பரஸ்பரம். இப்ப என்ன பண்ணணுங்கிறது முன்னாடியே நாம் பேசி முடிச்சிட்டோம், யுத்தம்னு முடிவு பண்ணிட்டோம். இப்ப மறுபடி நாம் பேசுவதற்கு என்ன இருக்கு? இப்ப முன்னாடியே நாம் தீர்மானித்து விட்டோம், யுத்தம் தான் பண்ண போறோம். பிரதானேன து சீதாயா ஸ்ரேயோ வியவசிதம் மயா அப்பிரதானேன புனர்யுத்தம் திருஷ்டமே தத்தை வனஹா. நான் என்ன நினைக்கிறேன், சீதைய திருப்பி கொடுக்கறதுனால என்ன ஸ்ரேயஸ் கிடைக்கும், என்ன ஸ்ரேயஸ் கிடைக்கும்னு தெரியல எனக்கு. எந்த ஸ்ரேயஸும் கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு நன்மையும் இல்லை. கொடுக்காத விஷயத்திலும் நமக்கு இந்த போர் தான் ஒரே வழி. சோகம் தானைஷ்ச மானைஷ்ச சததம் பூஜிதஸ்துவயா சாந்தைஷ்ச விவிதை காலே கிம் ந குர்யாம் பிரியம் தவ. இப்படி இருக்கக்கூடிய நான் எல்லா காலத்திலும் நிறைய கொடை கொடுத்து மரியாதைகளாலே ஏற்ற காலத்திலே நல்ல தேத்தக்கூடிய கௌரவிக்கக்கூடிய வார்த்தைகள் சொல்லி ராவணனாலே இப்படி நன்மை அடைந்த நான், இப்ப பிரஹஸ்தன் பேசினால நன்மை அடைந்த நான் எதைதான் செய்ய மாட்டேன், ராவணனுக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். நகிமே ஜீவிதம் ரக்ஷம் புத்திரதாரதனானிவா தொம்பஷ்ய மாம் ஜூஷூஹந்தம் தொதர்த்தம் ஜீவிதம் யுதி. எனக்கு உயிர் ஒரு பொருள் இல்லை, என்னுடைய புத்திரன் மனைவி தான், இது எதுவுமே ஒரு பொருள் இல்லை. போரில் ராவணனுக்காக உயிரையும் அர்ப்பணம் செய்ய துணிந்தவன் நான். ஏவமுக்த்வா து பர்த்தாரம் ராவணம் வாகினி பதிகி உவாச்சே தம்பலாத்யக்ஷான் பிரஹஸ்த புரதஸ்திதான். உடனே இப்படி ராவணன் சொல்லிவிட்டு இவன் என்ன பண்ணான், பிரஹஸ்தன் கீழே இருந்த சேனை தலைவர்களை பார்த்து பேசுகிறான். சமான ஏதமே சீக்கிரம் ராட்சசா நாம் மகத் பலம். இப்ப ராட்சசர்களின் பெரும் கூட்டமானது இப்ப எனக்கு கொண்டு வரப்படட்டும் அப்படின்னு சொல்கிறான். மத்பானாஷன் வேகேன ஹதானாம் சரணாஜிரே அத்ய திருஷ்யந்து மாம்சாதா பக்ஷின காண நௌகசாம். இப்ப போர்க்களத்திலே பறவைகள் எனது இடி போன்ற பானங்களினாலே கொன்று வீழ்த்தப்பட்ட குரங்குகளின் மாமிசத்தை பருகட்டும். இத்யுக்தாஸ்தே பிரஹஸ்தேன பலாத்யக்ஷா கிருதத்வராஹ பலமுத்யோஜயாமாசுர் தஸ்மின் ராட்சச மந்திரே. இப்படி பிரகஸ்தனாலே மேற்கண்ட வண்ணம் கூறப்பட்டவர்கள் அந்த சேனை தலைவர்கள் உடனே ராட்சச நகரிலே ஒரு பெரிய சேனையை தயார்படுத்தினார்கள். சாபபூவ முகூர்த்தேன திக்மனா நாவிதாயுதைஹி லங்கா ராட்சச வீரைஸ்தைர் கஜைரிவ சமாகுலா ஹுதாசனம் தபர்யாதம் பிராமணாசனமஸ்யதாம் ஆஜ்யகந்த பிரதிவஹா சுரபிர் மாருதோ பவௌ. அந்த லங்கையானது அரக்க வீரர்களாலே சூழப்பட்டது.
காற்றும் வேதம் உணர்ந்தவர்களை நமஸ்கரித்து அக்னியில் ஓமம் செய்கிற நெய்மனம் கொண்டு கமழ்ந்து வீசுகிறது. ஸ்ரஜஸ்த விவிதாகாரா ஜகிருஹுஸ்துவம் அபிமந்திரிதாக சங்கிராம சஜ்ஜா சம்ருஷ்டா தாரயன் ராட்சசாஸ்ததா. உடனே அப்பொழுது அரக்கர்கள் போருக்கு தயாராக ஆகி எல்லா இடத்திலும் வெற்றி மந்திரம், வெற்றிக்காக மந்திரம் ஜபித்து கொண்டு உற்சாகம் கொண்டு பல வகைப்பட்ட மாலைகளை கழுத்திலே போட்டுக்கொண்டு தயாராக ஆனார்கள் எல்லா ராட்சசர்களும். சதனுஷ்கா கவச்சினோ வேகாதாப்ளுத்ய ராட்சசாக ராவணம் பிரேக்ஷ ராஜானம் பிரஹஸ்தம் வலியவாரயன். எல்லாரும் ராவணனை பார்த்து விட்டு பிரஹஸ்தனை சூழ்ந்து கொண்டு வந்து நிற்கிறார்கள், கையில வில்ல ஏந்தி கவச்சம் போட்டுக்கொண்டு. அதாமந்திரிய ராஜானம் பேரி மாஹத்யரா பைரவாம் அதுரோஹரதம் திவ்யம் பிரஹஸ்த சஜ்ஜ கல்பிதாம். அப்படி அழகா பேரிவாத்தியம் முழங்க பிரஹஸ்தன் தேரிலே ஏறினான். அயைர் மகாஜவைர்யுக்தம் சம்யக் சூத சயுதம் மகாஜலத நிர்கோஷம் ராட்சஸ் சாட்சாத் சந்திரார்கபாஸ்வரம் உரகன் உரகத்வாஜகுர் துர்கர்ஷம் சுவருத்தம் ஸ்வபஸ்கரம் சுவர்ணாஜல சயுக்தம் பிரசஹந்தம் இவ ஸ்ரீயா ததஸ்தம் ரதமாஸ்தாப்ய ராவணார்பித சாசனஹ லங்காயா நிர்யயௌ தூர்ணம் பலேன மகதா விருதா. அப்பொழுது மிக வேகம் படைத்த குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு சிறந்த பாகர்களாலே ஓட்டப்பெற்ற பெரிய தேர், அதுல பெரிய ஒளிகள்லாம் கொண்டது, சூரிய சந்திரன் மாதிரி பிரகாசிக்க கூடியது, மேல பாம்பு கொடி கட்டப்பட்டது, அழகிய மேல கொடுங்கை அழகா அதெல்லாம் கட்டியிருக்கா, அழகான சக்கரங்கள் சாளரங்கள் இதெல்லாம் இருக்கு, அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்கான் தேர் அதோட ஒளியினால. அப்படி இருக்கக்கூடிய பெரும் தேரில ஏறி லங்கையிலிருந்து வெளில வந்தான் பிரஹஸ்தன். ததோ துந்துபி நிர்கோஷா பர்ஜன்ய நினத உபமஹா வாதித்ராணாம் ச நிநாதஹ பூரயன் இவ சாகரம் சுஷ்ருபே சங்க சப்தஸ்ச பிரயாதே வாகினி பதௌ. லங்கையின் சேனாபதியே இப்ப யுத்தத்துக்கு வரான், முக்கியமானவன். அப்படியே எல்லா இடத்திலும் சங்கநாதம் கேட்கிறது. நினதந்தஸ்வரான் கோரான் ராட்சசா ஜக்முர் அக்ரதாக பீமரூபா மகாகாயா பிரஹஸ்தஸ்ய புரஸ்ஸராக. அப்படி பிரஹஸ்தன் அவனை பின்தொடர்ந்து பல பேர் வரா, அவனுக்கு முன்னாடி பல பேர் கோஷங்களை இட்டு கொண்டு போகிறார்கள். நராந்தக கும்பஹனுர் மகாநாதஸ்வமுன்னதஹ பிரஹஸ்த சச்சிவாகியதே நிர்யயு பரிவாரியதம். இப்ப பிரஹஸ்தனுக்கு சில மந்திரிமார்கள் இருந்தார்கள், அவர்கள்லாம் வந்து நராந்தகன், கும்பஹனு, மகாநாதன், சமுன்னதன் இந்த நால்வரும் அவனையே சூழ்ந்து கொண்டு வந்தார்கள். வியூடே நைவ சுகோரேன பூர்வத்வாராத் சநிர்யயௌ கஜயூத நிகாஷேன பலேன மகதா விருதா. அவன் பயங்கரமான அணிவகுத்தபடியே இருக்கக்கூடிய அந்த பெரிய யானை கூட்டத்தை ஒப்பான பெரிய சேனையை எடுத்துக்கொண்டு கிழக்கு வாசல் வழியா வெளில வந்தான் பிரஹஸ்தன். சாகர பிரதிமௌகேன விருத்தஸ்தேன பலேன சஹ பிரஹஸ்தோ நிர்யயௌ தூர்ணம் காலாந்தக யமோபமஹா. சாகரம் மாதிரி பெரிய சேனையை எடுத்துக்கொண்டு காலாந்தகன் மாதிரி யமன் மாதிரி வெளில வந்து சேர்ந்தான் பிரஹஸ்தன். தஸ்ய நிர்ஞான கோஷேன ராட்சசா நாஞ்ச நர்ததாம் லங்காயாம் சர்வபூதானி வினேதுர் விகிருதைஸ்வரைஹி. உடனே லங்கையில இருக்கக்கூடிய பெரிய பிராணிகள் எல்லாம் விகாரமான குரலிலே கூக்குரலிட்டன. வியப்ரமாகாசமாவிஷ்ய மாம்சசோனி தபோஜனாஹ மண்டலான்யபசவ்யானி ககாஷ்சக்ருர் ரதம் பிரதி. இப்ப மாம்சத்தை புசிக்கக்கூடிய சில பறவைகள், அந்த பறவைகள் ஆகாயத்திலே வந்து இவன் வரக்கூடிய ரதத்தை அப்பிரதட்சணமாக சுத்தி வந்தது, வட்டமிட்டன அப்பிரதட்சணமாக. வமந்திய பாவக ஜுவாலா சிவா கோரா பவா ஷிரே அந்தரிக்ஷாத் பபாத்தோல்கா வாயுஷ்ச பருஷோ வவௌ. இப்ப நரிகள் அக்னி ஜுவாலைகளை கக்கி கொண்டு ஊளையிட்டன. ஆகாயத்திலிருந்து ஒரு வால் நட்சத்திரம் விழுந்தது, காற்றும் எதிர் திசையிலே அடித்தது. அந்யோன்யம் அபிசம்ரப்தா கிராஹஸ்ச நசகாஷிரே. இப்ப நவகிரகங்களும் ஒன்றோடொன்று வக்கரமாக ஒரு நேர்கோட்டில் இல்லாம கண்டபடி இருந்தது.
மேகாश्च करनिर्घोषा रथस्योपरि राक्षसाः रक्षसः ववृषु रुधिरं चास्य சிசிஷுश्च புரஸ்ஸரான். பெரிய பெரிய மேகங்கள் வந்து ரத்தத்தை பொழிகிறது அந்த இடத்திலே. கேத்துர் மூர்தனி கிருத்ரோஸ்ய நிலீனோ தட்சிணாமுகः துதன் நுபயதः பார்ஷ்வம் சமக்ராமஹரத் பிரபம். இப்ப இவனது கொடி நுனியிலே ஒரு கழுகு வந்து தெற்கு நோக்கி உட்கார்ந்து கொண்டு இந்த கொடியின் அழகை அழித்து அந்த கொடியை கொத்தி கிழித்தது. சாரதேர் பாகு பகுஷாஸ்ய சங்கிராமாவகாஹதः பிரதோதோ ஞபதத்ஹ அஸ்தாத் சூதஸ்ய ஹயசாதினஹ. இப்ப போருக்கு செல்லும் அந்த சாரதி, அந்த தேரை ஓட்டக்கூடியவன் இருக்கானே, எப்பொழுதும் கூடவே இருப்பான் அந்த கூட்டாளி. குதிரை செலுத்துவதிலே வல்லவனான அந்த சாரதி, அவனுடைய கையிலிருந்து சவுக்கு, அந்த குதிரையை ஓட்டுவதற்கு இருக்கக்கூடிய சவுக்கு பலமுறை கீழே விழுந்திருக்கான். கீழே நழுவி நழுவி உழறது அந்த சவுக்கு. நிர்யான ஸ்ரீஷ்ச யாஸ்யதி யாஸ்யாசி பாஸ்வரா வசுதுர்லபா சான்னாஷா முகூர்த்தேன சமேச்ச ஸ்கலிதா ஹயாக. இவனது எந்த பிரயாணம், அதாவது இவன் பிரயாணம் பட்டு வரானே யுத்தத்துக்கு, அது ஒரு மாதிரி எதுவுமே பொலிவில்லாமல் இருந்தது. வசு யாருக்குமே இல்லாத ஒரு பெரிய பொலிவு முதல்ல இருந்தது. அந்த பொலிவோட வந்த இவன் பொலிவில்லாமல் ஒரு நொடி பொழுதிலே ஆனான். குதிரைகள் சமவெளிதான், அந்த இடத்துல ஒரு பாறை கூட இல்ல, அப்படி சமவெளியில கூட தடுக்கி விழறது குதிரைகள்லாம். பிரஹஸ்தம் துவபிநிர்யாந்தம் பிரக்யாத பல பௌருஷம் யுதினானா பிரஹரணஹா கபிசேனான்யபியவர்த்தத. இப்படி பிரஹஸ்தன் வரக்கூடிய வழியிலே வானர சேனை நிறைய போர்க்கருவிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு எதிர்த்து நின்றது. அதகோஷ சுதுமுலோ ஹரீனாம் சமஜாயத விருக்ஷாநாருஜதாம் சைவ குர்வீரா கிருஷ்ணதாம் ஷிலாஹ. இப்பொழுது மரங்களை புடுங்குகிறவர்கள் பெரும் பாறைகளை பேர்த்து எடுத்துக்கொண்டு வானரங்கள்லாம் தயாராக நிற்கிறார்கள். பெரிய சத்தம் வருது. நததாம் ராட்சசானாம் ச வானரானாம் ச கர்ஜதாம் உபே பிரமுதிதே சைன்யே ரக்ஷோ கணவனௌகசாம். அரக்கர்கள் சப்திக்கையில், வானரங்கள் கர்ஜிக்கையில், ராட்சசகணம் வானரகணம்ங்கிற இவர்களுடைய ரெண்டு சேனையும் சந்தோஷத்தோடு இருந்தது. வேகிதானாம் சமர்த்தானாம் அந்யோன்ய வதகாங்ஷினாம் பரஸ்பரம் சாஹ்வயதாம் நிநாத ஸ்ரூயதே மகான். அப்படி நீ வா போருக்கு வா போருக்கு வான்னு ஒருவரை ஒருவர் அழைக்கிற ஒளிதான் எல்லா இடத்திலும் கேட்டது. ததः பிரஹஸ்தः கபிராஜவாஹினீம் அபிப்ரதஸ்தே விஜயாய துர்மதிஹி விவிருத்த வேகம் ச விவேஷதாம் சமும் யதாமுமுர்ஷுர்ஷலபோ விபாவசும். அப்பொழுது அந்த மதிகெட்ட பிரஹஸ்தன் என்ன பண்ணான்னா, இந்த சுக்ரீவனது சேனையை வெற்றி பெறலாம்னு நினைத்து கொண்டு ரொம்ப உற்சாகத்தோடு அந்த சேனையிலே வந்து நின்னான். ஆனா என்னாச்சு, விட்டில் பூச்சின்னு ஒண்ணு இருக்கு. இந்த விட்டில் பூச்சி என்ன பண்ணும்னா விளக்க சுத்தி சுத்தி வரும். ஒரு விளக்கு ஏத்தி வைத்தா அந்த விளக்க சுத்தி சுத்தி வரும், அந்த தீய சுத்தி சுத்தி வந்துட்டு கடைசியில என்ன பண்ணுவோம்னா அந்த விளக்குலயே உழுந்து தான் உயிரை விட்டுரும். அந்த மாதிரி இந்த பிரஹஸ்தனும் இந்த சேனை அருகிலே வரான். விட்டில் பூச்சி மாதிரி உயிரை விடுவதற்கு இவன் உள்ளே புகுந்தான் என்று இத்தோடு 57வது சர்க்கம் முடிகிறது. அடுத்து பிரஹஸ்தவதம் 58வது சர்க்கம். அதை நாளை அனுபவிப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜிய திருவடிகளே சரணம். அடியன் சுவாமி தன்யோஸ்மி சுவாமி. அடியன் தன்யோஸ்மி சுவாமி.